உன்னையும் உன் காதல் இளவரசனையும் ஒன்னு சேர்த்து நல்லது பண்றதுக்கா? இல்ல. மணவரையில சின்ன தம்பியை உட்கார வச்சு பிணவரைக்கு அனுப்ப போறேன். எஸ், அந்த சின்ன தம்பியை கொன்னு அந்த பழிய தூக்கி ராஜாராம் மேல போட்டு பொன்னி குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இந்த ஏற்காடு ட்ரிப்பே. இது தெரியாம பொரியல மாட்டின எலி மாதிரி என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட ஐஸ்வர்யா. நீங்கெல்லாம் கண்டிப்பா அவனை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. என் தகுதிக்கு ஏத்த ஒருத்தனை நான் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இங்க இருக்கிற வரைக்கும் அவனோட மனசை மாத்திடலான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ விஷயம் என் கையும் மீறி போயிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், சின்ன தம்பியை தவிர இன்னொருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அத்தை, ஐஸ்வர்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்ன பவி இப்படி கேக்குற? ஐஷுவை பத்தி நீ இப்படி அதிகமா யோசிச்சு குழப்பிக்காத. உனக்கு இப்பதான் ஆபரேஷன் ஆயிருக்கு. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். எதை பத்தியும் யோசிக்காத. மத்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய் பவித்ரா, என்ன மாமியார் மருமகளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலானா? அடா 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 இல்ல செல்லம். ஐயோ ஐயோ, என்ன என்ன செல்லம், என்ன? அது எப்படிக்கா? நாங்க மட்டும் எப்படி அதெல்லாம் தனியா முடிவு பண்ண முடியும்? நீங்க தான் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா பார்த்து வைக்கணும். அடிச்சக்க, இவ பிறந்த ராசி எனக்கு பேர் வைக்கிற பெருமையா? அட சரி 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 சரி, நல்ல அழகான தமிழ் பேரு 4-5 யோசிக்கிறேன். அப்புறம் என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணலாம். என்ன என்ன சரியா சரியா? பேர் வைக்கலாமா? பேர் வைக்கலாமா? ஏய் பொன்னி, இங்க வா வா, இங்க பாரு. வா 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 வா, இங்க பாரு. குழந்தை யாரு ஜாடைன்னு சொல்லு. தெரியலக்கா, யார் ஜாடையில இருக்கான்னு எனக்கு தெரியல. நல்லா பாரு. ஓன் ஜாட அப்படியே ஒன்ன மாதிரி உரிச்சு வச்சு பிறந்திருக்கா உன் பேத்தி. ஏய் ஒரு நிமிஷம், இந்த புடி புடி. பாத்து பாத்து. ஆமா. பச்சை உடம்பு கறிக்கே சத்து மாவு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பப்ப இதெல்லாம் குடுக்கணும், சரியா? இந்த வீட்டு மூத்த மருமக பவித்ரா பெத்த செல்லத்துக்கு. அடா அடா அடா, என்னக்கா, எதுக்கு இதெல்லாம்? பின்ன ஓம் பேத்திய பார்க்க நான் வெறும் கையோட வர முடியுமா? ஆமா, சொந்த பாட்டி நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? அது ஒண்ணு இல்லக்கா, அவரும் ஒரு செயின் போட்டாரு. அப்படி போடு. ஆட ஆட, அதுக்குள்ள 2 செயின் சேர்த்துடுச்சா? ராசாத்தி ராசாத்தி, நல்ல வசூல் மன்னி. அப்படித்தானே நீ? ஆமா, எங்க குழந்தையோட அப்பா தாத்தா யாருமே காணோம்? அது இதோ இங்கதான்க்கா. இப்பதான் 2 பேரும் வெளியில போனாங்க. ஓ அப்படியா? சரி சரி சரி.
ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கேன் ராணிமா, அவ்வளோதான். ஓ, இனி இந்த குழந்தையோட முகத்தை பொழுதன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க போற. உன் களைப்பெல்லாம் போயிடும். பெண் குழந்தை தான் ஒரு குடும்பத்தோட லட்சணம். நல்ல மனசுள்ள தாய்க்கு ஒரு தேவதைய பரிசா கொடுப்பாரா அந்த கடவுள். இங்க பாரு, அந்த கடவுளே உனக்கு பரிசா கொடுத்திருக்காரு. அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ மறக்காம தாய்ப்பால் கொடுத்துடு. பால் கொடுத்தா மட்டும் போதாது, குழந்தை குடிச்ச பாலை கக்காம கவனமா பாத்துக்கணும். பாலை குடிச்சு அது ஏப்பம் விட்டதுக்கு அப்புறம் தான் அதை நீ படுக்கவே வைக்கணும், சரியா? அப்பப்ப காது கிட்ட அப்படி அப்படி சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த கண்ணு பார்வை சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் இந்த விரல அப்படியே ஆட்டி ஆட்டி விளையாட்டு காட்டு, சரியா? இந்த பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி கொடுக்குறேன். பொண்ணு, குழந்தை கொடுமா, குழந்தை கொடு. நீ என் கூட கொஞ்சம் வாயேன், பேசணும். ஏய், வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, பாத்தியா? அப்பனா ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் கேட்காட்டி நீயே சொல்ல மாட்டியா? இந்த பாரு, என்ன விஷயம் என்கிட்ட மறைக்காம எல்லாமே சொல்லு. ஐஸ்வர் காணும்க்கா. என்ன? எங்கேயோ போயிட்டா. ஆத்தி, என்ன சொல்ற? ஓடி போயிட்டாக்கா. ஐயோ, ஏய், சரி, சரி. என் பொண்ணு சரி, நீ எங்க போனானே தெரியலக்கா. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பாப்பாங்க. இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, பையன் யாரு, எப்படி பழக்கம், எல்லா விவரம் என்கிட்ட சொல்லு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. வீட்டுல அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துருக்க கூடாதா? பாத்துக்கிட்டேங்க்கா. பவித்ராவை செக்கப்க்கு, ரெகுலர் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இத்தனைக்கும் அண்ணிய அவ கூட நான் விட்டுட்டு தான் வந்தேன். திடீர்னு கோயிலுக்கு போனோன்னு அண்ணிய கூட கூட்டிட்டு போயிருக்கா. அங்க அவங்க கவனிக்காத நேரமா பார்த்து அவங்கள ஏமாத்திட்டு போயிட்டாக்கா. அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியலக்கா. காதலுக்கு கண்ணில் என்ன சும்மாவா சொன்னாங்க? அது சரி, தகுதி, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வந்து அதுக்கு பேர் என்ன காதலா? வாங்க ராணிமா, குழந்தைய பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பாத்துட்டேன். போன காரியம் என்னாச்சு? ஐஷு கிடைச்சாளா? ஐயோ, எனக்கு எல்லாம் தெரியும். பொண்ணி சொல்லிட்டான்.
எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் ஆண்டி. அவ எங்கேயும் கிடைக்கல. ம், ஆமா எங்க தேடினா எப்படி கிடைப்பா? தேட வேண்டிய இடத்துல தேடணும். என்னக்கா சொல்றீங்க? அந்த பையனோட கல்யாணம் எங்க நடக்குது? ம்? ஏற்காடு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தானே. ஆமா. அந்த பையன் அங்கதானே போயிருப்பான். அப்ப நிச்சயமா நம்ம பொண்ணு அவனை தேடி அங்கதானே போயிருக்கோம். ஏற்காடுக்கா போயிருப்பான்னு சொல்றீங்க? அக்கா என்னக்கா இது? இங்க இருக்கிற ஆபீஸுக்கே நான் தான் அவளை கூட்டிட்டு போவேங்க. அவ எப்படிக்கா தனியா ஏற்காடு வரைக்கும்? ஏற்காடு என்ன இமயமலையிலயா இருக்கு? அப்படியே அது இமயமலையில இருந்தாலும் இந்த காதல் வந்துட்டா அந்த தெம்புல இமயமலையெல்லாம் ஏறி போயிடுவாங்க. ஆண்டி, நீங்க சொன்னது 100% கரெக்ட். எனக்கும் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. நிச்சயம் அவ ஏற்காடுக்கு தான் போயிருக்கணும். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் சும்மா இங்கே நின்னுகிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல 3 பேரும் கிளம்பி ஏற்காடுக்கு போயிடுங்க. இந்த பாரு பொண்ணே, அவளை கண்டுபிடிச்சு புத்திமதி சொல்லி எப்படியாவது திரும்பி கூட்டிட்டு வாங்க. அக்கா பவி எங்க யாரு பாத்துப்பா? நாங்க எப்படி போறது? ஐயோ, அவளை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பத்திரமா நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? பவித்ராவோட அம்மா இருக்காங்க, விசால் அண்ணி இருக்காங்க, அட நான் இருக்கேன். அப்புறம் என்ன? நீங்க முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. சரி, பவி கிட்ட சொல்லிட்டு வரேன். போய் சொல்லுமா. பரவாயில்ல. சொல்லிட்டு வரோம் போங்க. ஆண்டி.